குபேர யோகம் பெறப்போகும் இந்த கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்த அஷ்டமத்து சனி தாக்கம் குறைகிறது என்பது மாற்று கருத்தில்லை. பொதுவாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்குறது. ஒவ்வொரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கங்க. பொதுவாக இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்த குரு வக்ர பயிற்சி பெற்று மீண்டும் உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதியை பார்வை செலுத்தி கொண்டிருக்கிறார். இவரே 6-9க்குரியவர். இப்போ இதில் இருக்கிற என்னென்ன பலாபலன்கள் கொடுக்குதுன்னு பார்ப்போம். பொதுவாக இந்த கடகராசிக்கு பொதுவாக பல கதைகள் இருக்கிறது, பல கஷ்டங்கள். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் பொருளாதார ரீதியாக, குடும்ப உறவுகள் ரீதியாக சின்ன சின்ன கஷ்டங்கள், பணம் இழப்பு சம்மந்தப்பட்டது, ரெஸ்பெக்ட் குறையுதுங்கிறது ஒரு எண்ணம், நிறைய பேத்துக்கு திருமணம் தள்ளி போனது. இதெல்லாம் இந்த கடகராசிக்கு அவ்வளோ இன்னல்கள் கொடுத்துட்டு இருந்தது இந்த சனி பகவான். அப்போ இத்தனை பிரச்சனைக்கும் இந்த குரு பகவான் குரு பயிற்சியில் ஒரு மாற்றம் இருக்குங்கிறது உறுதியாக உண்டு. முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடும்ப உறவு விஷயங்களில் வளர்ச்சி. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிற காலகட்டம். ரொம்ப நாளாக மனஸ்தாபங்கள், குடும்பத்தில் ஒரு முடிவுக்கு வராமல் பிரிந்திருந்த நபர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நலமாக இருக்கிற காலகட்டம். இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, 2ஆம் வீட்டை சனி பார்த்துட்டு இருந்து வக்ரம் பெறுங்கிறனால குடும்பத்தில் இருக்கிற தாக்கம், அதோட 7ஆம் பார்வை, சனியோட 7ஆம் பார்வை தாக்கம் குறைஞ்சிருச்சு. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, பொருளாதார உற்பத்தி, குடும்பத்தில் ஒரு நபர்கள் வேலைக்கு போகணும்னு எண்ணம், ஏதாவது ஒன்று செஞ்சு சாதிக்கணும், அச்சீவ் பண்ணுகிற காலகட்டம். இந்த நேரத்தில் உங்கள் தாட் ப்ராசஸ், திங்கிங்கே பார்த்திங்கன்னா ஒரு தைரியம், ஒரு வளர்ச்சி நோக்கி போகக்கூடிய எண்ணங்கள் வந்திருக்கு. அதை அப்படியே டெவலப் பண்ணிவிட்டு கொண்டு போயிட வேண்டிய காலகட்டம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தப்பட்டதை கரெக்டாக எண்ணி செலவு பண்ண போகிறீங்க. இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இது கற்றுக்கிறது, வீடியோவாக இருக்கலாம், நிறைய பேருக்கு அறிவுரை சொல்கிறது, இந்த மாதிரி பொருளாதார பணம் ரீதியான விஷயங்களில் மிகுந்த ஞானம் பெறப்போகிறேன்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, அப்போ பொருளாதாரம், குடும்பத்தில் வெற்றி, வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தாங்க நிறைய விஷயம் இருக்குது. உங்கள் 6ஆம் அதிபதி குரு, அவரே 9ஆம் அதிபதி 11இல் இருந்து இப்போ வக்ரம் பெறுகிறார். ஒரு சிலருக்கு என்ன நடக்குதுன்னா, செஞ்ச வேலை திருப்பி ரிப்பீட் செய்ய வேண்டிய காலகட்டம். குறிப்பாக பேங்க், டீச்சர், பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க திருப்பி ஒரே வேலையை செய்கிற மாதிரி இருக்குது. இது எப்போ தான் முடிவுக்கு வரும் அப்படின்னு ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படும். அது இறுதியில் சொல்கிறேன். அந்த பரிகாரத்தின் மூலம்தான் இப்போ இந்த நேரத்தில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அட்வைஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்த்து அளவாக கையாள வேண்டும் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தில். இப்போ ஒரு வேலையில் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை ஒரு சேஃப்டிக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது, அது சம்மந்தப்பட்ட ப்ரூஃப் நீங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டிய காலகட்டம். என்ன நடக்கும்னா, நீங்கள் செஞ்சதுக்கு அங்கீகாரம் வேற ஒருத்தருக்கு போயிடலாம், இல்லை செய்யலைன்னு பேர் வந்துடும். அப்போ தற்காத்துக்கிறதுக்கு இந்த டாக்குமெண்ட் வேலை, ஆனால் செஞ்சது நீங்களாக தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் இருக்கிறனால வளர்ச்சி வந்துடும். இந்த நேரத்தில் அரசு சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் ரினியூவல் பண்ணுறது, நேம் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். பொதுவாக ஒரு சிலர் பாஸ்போர்ட் எடுக்கணும், அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். அப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட கவனம் செலுத்தி வளர்ச்சி காணுங்க. இப்போ வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம். சார் வேலை மாறலாமா, வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு குழப்பங்கள் வந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு தீர்வு வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ வேலையில் தீர்வு வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிற காலகட்டம். இப்போ ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு மாறலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். பொதுவாக இதுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் இந்த ராசிக்கு என்னென்னா, இந்த கடகராசிக்கு இன்னொரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் தான் இந்த வேலையை விடணும். ஏன்னா இதை விட்டு இன்னொன்றுக்கு போகிறதுங்கிறது இப்போ ரைட் ஐடியா கிடையாது. அப்போ இந்த நேரத்தில் இந்த வேலை செஞ்சிட்ருக்கும் பொழுதே இன்னொரு வேலையை பிடித்து அது உறுதிப்படுத்திக்கிட்டு இதை விட்டுட்டு போக வேண்டிய காலகட்டம். அப்படி மாறினா எப்படி இருக்கும், உறுதியாக நல்லாயிருக்கும். ஒரு சிலர் சார் ஆல்ரெடி இருந்த கம்பெனி, ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட் மாதிரியே இன்னொரு பக்கம் கூப்பிட்றாங்க, ஆல்ரெடி ஒரு நாட்டில் இருந்தேன், அந்த நாடோ அல்ல அந்த மாநிலத்திலோ கூப்பிட்றாங்க, போகலாமா அப்படின்னு வாய்ப்பு வரும், உறுதியாக போகலாம். உங்கள் ஜாதகத்தன்மைகள், குடும்ப சூழ்நிலையில் ஒரு இதில் பார்த்துக்கிறது தவறில்லை. நிறைய பேர் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதலாமா, கவர்மெண்ட்டில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா,
அரசு சம்மந்தப்பட்டது, பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டதெல்லாம் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், இதோட போக்கு எப்படின்னு கேட்பீங்க. உறுதியாக நல்லாயிருக்கும். இந்த கோச்சாரத்தில் குரு வக்ரமும் சனி வக்ரமும் இருக்கிற காலகட்டத்தில் தவற விட்ட அனைத்தையுமே பயன்படுத்தி வெற்றி பெற்றுடலாம். இது சரியான காலகட்டம். இது எப்போ வரைக்கும் இருக்குன்னா, உங்களுக்கு அக்டோபர் 9லேருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரை, அது 2025 அது வரைக்கும் இருக்குது. இந்த பெரிய மாதங்கள், நிறைய மாதங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் வளர்ச்சி கொண்டுக்கலாம். சரி, தொழில் சம்பந்தப்பட்டதில் உங்கள் 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு செவ்வாய். அவர் உங்கள் 12ஆம் இடத்துல குரு வக்ரகலத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து நீச்சம் பெறுகிறார், மீண்டும் 12க்கு செய்கிறார். அப்போ தொழிலில் போயிட்டுருக்கிறவங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு மாறுதல் இருக்குது. வேலைக்கு போகிறவங்க கவனம். அதாவது வேலைக்கு போயிட்டுருக்கும் பொழுது சின்ன சின்ன மாறுதல் வந்த மாதிரி உங்கள் தொழிலில் ஒரு சிலர் வேலைக்கு வந்துட்டு திருப்பி போயிடுவாங்க. உங்கள் வேலையில் இன்னொருத்தங்க வந்து எடுத்து நடத்துகிறேன்னு சொல்லுவாங்க. உங்கள் வேலை விஷயத்துலேயே இன்னொருத்தங்க சார் வேற ஒருத்தங்க டையை போட்டுக்கலான்பாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ண இடத்துலையும் இதே குழப்பம். இப்போ வேலை பிஸ்னஸ் இரண்டுலேயுமே கவனம். இப்போ பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, இந்த நேரத்தில் வந்து இவங்க என்ன கேள்வினா, ஒரு பிஸ்னஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டையப் போடலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஒரு மாறுதல் பண்ணலாமா. பொதுவாகவே தொழில் வேலையில் கவனமாக இருக்கிறனால எந்த எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்டும் பண்ணிக்க தேவையில்லை. கவனமாக கையாண்டா போதும். மற்றவங்களுக்கு பொறுப்பை தள்ளி கொடுக்குறதோ மற்றவங்க கையில் ஒப்படைக்கிறதோ வேண்டாம் அப்படிங்கிறத மிகுந்த கவனம். ஏன்னா இந்த நேரத்தில் இதை ஒப்படைச்சிட்டு அப்புறம் பிற்காலத்தில் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதில் கவனம். அப்போ இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்காங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கு. சார் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்பு வருது, போய்க்கலாமான்னா போகலாம். வெளிநாடு கூட டையை போட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய காலகட்டம், அது பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணக்கூடிய காலகட்டம், நல்லா இருக்குது, பண்ணலாம். இடம் சார்ந்த இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, தன் இருப்பிடத்தை இன்னொரு இடம் மாற்றிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது. அது ஜாதக அடிப்படையிலும் எந்த திசையில் எந்த வாசல் இருக்கிற வீட்டுக்கு போகிறது அப்படிலாம் பார்த்துக்கிட்டு தான் போகணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு நல்ல டைம், இந்த ஒரு 6 மாதம் இருக்குது, நல்ல டைமாக இருக்குது. மீண்டும் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது பாதிப்பை கொடுத்துடக்கூடாதுனால ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போ வீடு இடம் சார்ந்த ஆதாயம் உண்டு. திசைகள், அதோட கட்டட அமைப்புகள், வாஸ்து சம்மந்தப்பட்டதில் பார்த்துக்கங்க. உங்கள் ரகசியங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்கக்கிட்டேயோ அண்டை வீட்டாரிடம் கொஞ்சம் கவனமாக பழக வேண்டும். இந்த நேரத்தில் பொறாமை சம்பந்தப்பட்டது, கந்திஷ்டி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் வளர்ச்சியை வெளியே சொல்ல வேண்டிய காலகட்டம் இது அல்ல. தசாபுத்தி அடிப்படையில் ஒரு சில கோயில் குளங்களுக்கு சென்று வர வேண்டும். அது என்ன தசையோ அதை பார்க்கணும். அப்போ அண்டை வீட்டாரிடம் ரகசியங்கள் காக்க வேண்டும். எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸ், மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர், சிசிடி, இது மாதிரி புது வரவுகள் வீட்டில் உண்டு. இந்த சிசிடி சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, லேப்டாப்பு, மொபைலு வீட்டில் உங்களுக்கோ இது மாதிரி குடும்ப உறுப்பினர்களுக்கு வாங்கித்தர வேண்டிய காலகட்டம் இருக்குது. நல்லா இருக்கும். இந்த நேரத்தில் வண்டி வாகனத்தில் புது வண்டி வாகனம், பைக், அது பைக்கு சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக் வாகனங்கள் சம்மந்தப்பட்ட ஆர்வங்கள் அதிகரிக்கிறது. அது வாங்கினா உங்களுக்கு யோகம்தான். இந்த நேரத்தில் இந்த மாதிரி சொத்து சுகங்கள் சேர்த்துக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தோணிக்கிட்டே இருக்கும். கையிருப்பு பணத்தை ஏதோ ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதோ ஒன்று சம்பாதிக்கணும். அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பார்ட்னர் சம்மந்தப்பட்டது. பார்ட்னருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. தனித்து ஷேர் மார்க்கெட்டு, இடம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக கையாண்டு வெற்றி பெறுகிற காலகட்டம் உறுதியாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தை விட இந்த கடகராசிக்காரங்க அவங்க லைஃப் பார்ட்னர், மனைவி இல்லை கணவர், அவங்க பேரில் போட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிற காலகட்டம் நல்ல விருத்தி அடையும். ஏன்னா குரு பார்வை மகரத்துக்கு இருப்பதனால உங்களுக்கு எதெல்லாம் ஆசை இருக்கோ உங்களை முன்னிறுத்திக்காமல் உங்கள் மனைவி அல்லது உங்கள் கணவர், அப்போ உங்கள் லைஃப் பார்ட்னர் அவங்க பேரில் எடுத்து பண்ணும் பொழுது நல்ல யோகம் இருக்குது. உங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட இருந்த வருத்தங்கள் போய், ஆஹா குழந்தை நல்லபடியாக படிக்குது, நல்ல ஸ்போர்ட்ஸில் இருக்குது, நல்ல மார்க் எடுக்குதுன்னு சந்தோஷ செய்திகள் வருகிற காலகட்டம், பெருமிதம் அடைகிற காலகட்டம். உங்கள் தாயின் உடல் உபாதைகள் பற்றி நிறைய கவலைகள், ஒன்று மாற்றி ஒன்று வந்தது, விரயங்கள் பண்ணிகிட்டு இருந்தது. இதில் என்னென்னா குறிப்பாக பார்த்திங்கன்னா காது மூக்கு தொண்டை இந்த சம்மந்தப்பட்ட இஎன்டி ப்ராப்ளம், இதை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கு தீர்வு வந்தாச்சு. இனி பயப்பட தேவையில்லை. உங்கள் ராசிக்கு ஒரு சில எண்கள், ஒரு சில நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்குது. அது வளர்ச்சியும் கொடுக்கும். பொதுவாக உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர்,
9ஆம் நம்பர் 3ஆம் எண் இதெல்லாம் ரொம்ப யோகம். அடிக்கடி 1ஆம் நம்பர் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எம்ப்ளாய்க்கு 1ங்கிறது யோகத்தை கொடுக்கும். இந்த எண்ணை பயன்படுத்திக்கோங்க. ஒரு சில கிழமைகள் கூட வருது. ஞாயிற்றுக்கிழமை இல்லை விடுமுறை நாட்களில் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு உண்டான நீங்கள் மெட்டீரியலை ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்ங்கிறது ஒரு சில நேரத்தில் ப்ரிப்பரேஷனுக்கு பயன்படுத்திக்கங்க. வியாழன் இந்த கிழமையை பயன்படுத்தும் போது மிகுந்த யோகமாக இருக்குது. நிறங்களில் ஆரஞ்சு, வெண்மை, சில்வர் சம்பந்தப்பட்டது, இளம் மஞ்சள் இந்த நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கிறது. உங்களுக்கு உள்ள கடவுள் வழிபாடு அது ஒரு குறிப்பாக பார்த்திங்கன்னா கன்னி மூல கணபதி, சப்த கன்னிகள் வழிபாடு. இதில் குழந்தை வடிவத்தில் இருக்கிற கடவுள்கள் இதை வழிபடும் பொழுது உங்களுக்கு ஒரு வளர்ச்சி, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தடைகள் அனைத்துமே போய்க்கிறோம். சர்ப்ப கோயிலுக்கு வேண்டுதல் ஏதாவது இருந்தால், பாம்பு சம்பந்தப்பட்ட சர்ப்ப கோயில் வேண்டுதல் இருந்தால் போய் நிவர்த்தி செய்யுங்க. இந்த நிவர்த்தி இப்போ பலிதமாகும். ஆக மொத்தம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனிங்கிற எண்ணமே வராது. இதை தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதை தவிர ஏதாவது சந்தேகங்கள் தான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உறுதியாக பதிலளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.